கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்ற பொழுது இந்த மாதம் பூரா நம்மை நடத்தின கர்த்தர் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவராகிறது. அவர் செய்த மகாமேன்மையான காரியங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். திரும்பவுமாய் இந்த மெசேஜ் மூலமாய் உங்களை சந்திக்கிறதுல கர்த்தருக்குள் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்மேல் தேவ சபையின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு பேசும்படி நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சர்வதிகாரம் கொடுக்கப்பட்ட வல்லமையான கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த தேவன் தாமே எல்லா தடைகளை உடைத்து இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கிற, இதை பார்க்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உடைய விடுதலையின் வல்லமை இறங்கி வரும்படி ஸ்தோத்திரிக்கிறோம்பா. நாங்கள் பாடினது போல பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்ன கர்த்தர் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் அக்னி ஜுவாலையாய் நீர் பற்றி எறிந்து ஒவ்வொருவரையும் அக்னிகளாகவும் அக்னி ஜுவாலைகளாகவும் பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உலக காரியத்தை நினைத்து 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 சோர்ந்து போனது போதும் ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் யோசிச்சா எங்களுக்கு எந்த குறையும் வைக்கலப்பா. எங்களுக்கு உணவு குறை வைக்கல, வஸ்திர குறை வைக்கல ஆண்டவரே. எந்த நன்மை ஆகிலும் குறைவுபட்டுதான் சீஷர்களை பார்த்து கேட்கும்போது சீஷர்கள் சொல்லுகிறார்கள், எல்லாம் நிறைவாயிருந்தது, எல்லாம் நிறைவாயிருந்தது. இன்றைக்கும் எங்களோட வாழ்க்கையில் அப்படிதான் எத்தனையோ சூழ்நிலையில் நடத்தினீர், எங்களை நிறைவுபடுத்துகிறேன். குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிற தேவனாய் நீர் கூட இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படி சில வேலைகளில் குறைவு வரும்போதும் பவுல் சொன்னது போல நாங்கள் தைரியமாய் கர்த்தாவே ஹல்லேலூயா, என் குறைவுகளிலே நான் மேன்மை பாராட்டுகிறேன், என் பலவீனங்களிலே நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று ஜெயமாய் முழக்க விடகை உதவி செய்யும். பரிசுத்த ஆவியாரோட அக்கினி எங்கள் ஒவ்வொருவரையும் பற்றி பிடிப்பதாக என்று சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவர்களை இன்னும் பக்குவப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும், பழக்கம். ஹல்லேலூயா. எங்களோடு கூட நீர் இருந்து எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவரோட கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு நாம் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அவருடைய அக்கினியை குறித்து பேசும்படி சொன்னார். தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? பூமியிலே அக்கினியை போடும்படி விரும்புகிறார். இந்த அக்கினி சாதாரண நாம் பார்க்கிற வெறும் நெருப்பு இல்லை, பரிசுத்த அக்கினி, பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி. இந்த அக்கினி போடப்படுகிற போது ஒரு பெரிய மகாபெரிய எழுப்புதல் உண்டாகும். யோவேல் தீர்க்கதரிசி எழுதுகிறார், உங்கள் குமாரர் குமாரத்திகள் மூப்பர்கள் வாலிபர்கள் எல்லா ஏஜ் குரூப்பும் ஊழியம் செய்வாங்க. சின்ன பிள்ளையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படி நிரப்பப்படுவார்கள். இல்லை, எந்த பாகுபாடும் இல்லை. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, குழந்தைனும் இல்லை, பெரியவங்கனும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு சாமுவேலை 7 வயதில் கிட்டத்தட்ட 6-7 வயதில் பயன்படுத்தின கர்த்தர் இன்றைக்கும் உண்மை உள்ளது. நம்முடைய பிள்ளைகளை அவர் சிறு வயதிலிருந்தே தெரிந்து கொண்டபடியினாலே அவர்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறார், வரங்களை கொடுக்கிறார், அக்கினியை ஊற்றி அவர்களை பக்குவப்படுத்துகிறார். அந்த சீஷர்கள் மேல் வீட்டறையிலே கூடியிருந்த நாளிலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஒரு அக்கினி வந்து இறங்கினது. அந்த அக்கினி அவர்களுடைய நாவை தொட்டது. முதலாவது பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் வரும்போது நம்முடைய நாவுகளை தொடுவார். ஏன்னா இதுதான் ரொம்ப மோசமானது இருக்கிறதுல. எது ரொம்ப மோசம்? நம்முடைய நாவுகள். நீங்க அந்த நாவு மேல என்னன்னா பண்ணலாம், துதிக்கலாம், ஜெபிக்கலாம், சபிக்கலாம், எல்லாம் செய்யலாம். நம்ம நாவை என்ன செய்கிறார்? தேவன் கண்ட்ரோல் பண்ண விரும்புகிறார். நாம கண்ட்ரோல் பண்ணிக்க விரும்புகிறார், அவர் கண்ட்ரோல் பண்ண மாட்டாரு. நாம நம்முடைய நாவை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அது என்ன பண்ணணும்? நல்ல கடிவாளம் போட்டு. தாவீது எத்தனையோ நேரத்தில் பேசி இருக்கலாம், சவுலை திட்டி இருக்கலாம், சவுளுடைய குடும்பத்தை வேறறுத்திருக்கலாம். முதல்ல நாமனால அட்லீஸ்ட் திட்டிருக்கலாம், நீ நல்லாவே இருக்க மாட்டேன், உனக்கு நல்லது செஞ்சு என்னை ஏமாத்துறியேன்னு கேட்டிருக்கலாம். நீ சொந்த மாமனார் தானே, என்னையே கொலை செய்ய பார்க்குறியேன்னு சண்டை போட்டிருக்கலாம். வாயே திறக்கல. ஏன்னா அபிஷேகம் பண்ணுகிறவர்கள் மேல்
என் கையை போட மாட்டேன், நான் அவங்க மேலே என் வாயை திறக்க மாட்டேன். இன்னைக்கு இப்படி ஒரு தீர்மானம் எடுக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில நிச்சயமாகவே கர்த்தர் அவருடைய அக்னியை ஊற்றி பயன்படுத்துவார். அப்ப இன்னைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஏன்னா நாவு தான் என்னது? சுக்கான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய விசுவாச கப்பலுக்கு அதுதான் என்னது? ஸ்டியரிங். ஒரு கார் ஓட்டுறதுக்கு எப்படி எது முக்கியம்? ஸ்டியரிங் ரொம்ப முக்கியம். அது இருந்தால் தான் காரு சரியான திசையில் போகும். லெஃப்டில் போகணுமா, ரைட்டில் போகணுமா, ஸ்ட்ரைட்டாக போகணுமா, பேக்கில் போகணுமா, எல்லாமே என்ன பண்ணணும்? ஸ்டியரிங் வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்? அதை தீர்மானம் எடுக்க வேண்டும். அப்படி போல் இந்த நாக்கு இருக்குல்ல, இதுவும் கூட என்னவா? இந்த விசுவாச கப்பலை திருப்புகிற சுக்கானா இருக்கிறது. அவ்வளோ பெரிய கப்பலுக்கு பெரிய ஸ்டியரிங் வைக்கல, ஒரு சின்ன சுக்கான், சின்ன குட்டியூண்டு சுக்கான். அதை அப்படி திருப்பும் போது தான் கப்பல் அந்த பக்கம் திரும்ப இந்த பக்கம் திரும்ப. அதே போல் நம்முடைய வாழ்க்கைங்கிறது இந்த விசுவாச கப்பலை திருப்புவதற்கு இந்த சிறிய அவயமாகிய நாவு போதும். அதனால் என்ன பண்ணுது? சரியாய் திருப்ப கற்றுக்கொள்ள வேண்டும். ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா முறுமுறுக்காதீங்க. சிறுவேல் ஜனங்கள் அப்படி செய்து அழிக்கப்பட்டார்கள். வெங்காயம் இல்லையே, வெள்ளைப்பூண்டு இல்லையே, எதுக்கெல்லாம் முறுமுறுத்தாங்க? கறி கிடைக்கலையே, இதுக்கெல்லாம் முறுமுறுத்தாங்க, அழிக்கப்பட்டார்கள். அது கிடைச்சும் கூட முறுமுறுத்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் முறுமுறுக்கு என்ன இருக்கோ சாப்பிடுறேன். என்ன கொடுத்துருக்காரு ஆசீர்வதித்ததை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்கள். அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், பசியா இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் நான் போதிக்கப்பட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம என்ன செய்கிறது? இந்த வாழ்க்கை படகை ஒரு சின்ன சுக்கான் திருப்புகிறது. அதை குறித்து ஜாக்கிரதையா இருக்கு. அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய நாவிலே அசைவாட முடியும். நம்முடைய நாவை கண்ட்ரோல் பண்ண முடியும். அவரோட கண்ட்ரோலுக்கு விட்டுறணும். ஒருத்தர் சொன்னாரா கிண்டலா, நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அதனால நான் தேவையில்லாத பார்க்க மாட்டேன், குடிக்க மாட்டேன், சரீரத்தை கெடுக்கிற மாதிரி எதுவும் செய்ய மாட்டேன், ஆனால் என்னோட நாவு என்ன பண்ணல, ஞானஸ்நானம் எடுக்க, ஆனால் இஷ்டம் போல பேசுவேன், இஷ்டம் போல நான் பேசுவேன்னு சொன்னார். அப்போதான் ஆவியானவர் சொன்னாரா, உனக்கு தான் அதுக்கு தான் சாதா அபிஷேகம் கொடுக்கல, அக்கினி அபிஷேகம் உன் நாவுக்கு கொடுக்குறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பரிசுத்த ஆவியார் அந்நிய பாஷையோடு பெற்றவர்களுக்கு அக்கினி அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் ஞான ஸ்நானம். அக்கினினாலே ஞான ஸ்நானம் எடுத்துருச்சு நாவு. நீ தேவையில்லாத பேசக்கூடாது. எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் தாவீது சொன்னது போல நான் நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். அது ஒரு பெரிய ஒரு கிருபை. சில நேரம் நம்ம வாயே நம்மளுக்கு எடுத்துரும். பேசி பேசி பேசியே கலாட்டா பண்ணிடும். நல்லா இருக்க சிச்சுவேஷனை மாற்றிடும். இப்போ என்ன செய்யறது? நாளில் நம்முடைய நாவை ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து, இந்த நாவை ஆவியானவர் அடக்கி ஆளும் போது அடுத்தது என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய இருதயம் நிரப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வேண்டாத கொழுப்பானவைகளை சாப்பிட மாட்டோம். நாவை கண்ட்ரோல் பண்ணா உண்மையாவே சரீரத்திலேயும் நன்மை கிடைக்கும். ஆவிக்குரிய நாவை கண்ட்ரோல் பண்ணும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நன்மை. கொலஸ்ட்ரால் வராது, ஆவிக்குரிய கொலஸ்ட்ராலும் வராது, பூமிக்குரிய கொலஸ்ட்ராலும் வராது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சில நேரம் கண்ட்ரோல் இல்லை, எதையாவது சாப்பிட்டு அப்புறம் அது ஏறிடுச்சு, இது ஏறிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. இல்லை, நம்முடைய உணவை குறித்து கூட நம்முடைய நாவில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கு. சாப்பிட்டதுனால விழுந்து போனவங்க நிறைய பேர். தேவன் விலக்கினதை சாப்பிட்டதுனாலதான் ஏவாள் விழுந்து போனாள், ஆதாம் விழுந்து போனான். பயத்தங்கோளுக்காக தான் ஏசா விழுந்து போனான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏலியின் பிள்ளைகளும் முதல் எனக்கு கூட தேவனுக்கு பலி செலுத்துற அப்பறதுன்னு சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள்? மிக முக்கியமான பாகங்களை எடுத்து அவங்க நல்லா சாப்பிட்டதுனாலதான் அவங்களுடைய வாழ்க்கை தாறுமாறாய் மாறி. இப்போ இன்றைக்கு சாப்பாட்டை குறித்து கூட எச்சரிக்கையா இருக்கு. அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய சாப்பாட்டை குறித்து எச்சரிக்கை. சில நேரம் வந்துடும், நமக்கு வரும் பாருங்க, அந்த பெருமை எங்க இருந்து தான் வரும் தெரியும். கொஞ்சம் கர்த்தர் யூஸ் பண்ணாங்க, நான் அந்த பாஸ்டரோட பரவாயில்ல, கர்த்தர் அவரை விட என்ன நல்லா யூஸ் பண்றாரு.
நான் அந்த சிஸ்டரோட பரவாயில்ல, நான் அந்த பிரதரோட பரவாயில்ல, நமக்குள்ள ஒரு பெருமை ஒன்று. அதான் கொழுப்பு. கொழுப்பினால் அவர்கள் கண்கள் என்ன செய்கிறதா, எடுப்பாய் பார்க்கிறது. முதல்ல போய் ஹார்ட் அஃபெக்ட் பண்ணும், அடுத்தது கண் அஃபெக்ட், ஆவிக்குரிய கண். எடுப்பா பார்த்தா தெரியாது, அப்படி பார்ப்பாங்க, பார்த்தா என்ன நடக்குதுன்னே தெரியாது. பார்க்குற பார்வை எப்படி இருக்கணும், தாழ்மை உள்ளது. அப்புறம் என்ன பண்ணணும், முதல்ல நாவை குறித்து எச்சரிக்கையாக இருந்தால் அடுத்து ஹார்ட்டு ஸ்திரப்படுத்துறது. ஹார்ட்டை ஸ்திரப்படுத்தாமல் விட்டோம்னா அடுத்தது கண்களில் பாதிப்பு. கண் என்ன ஆயிடுது தெரியல, முன்னாடி தான் இருக்குது ஆசீர்வாதம், கண்ணு மறைஞ்சு போச்சு. ஆகாருக்கு வந்த பெருமை, இவளுக்கு பிள்ளைல லேட்டாக பிறந்தது, எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிறந்ததுங்கிற பெருமை ஆகாருடைய கண்கள் எடுப்பாய் பார்த்தது. தேவன் அவளை துரத்தி போட்டார். கதட்டு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கண்கள் எடுப்பாய் பார்க்கக்கூடாது, எதை பார்த்தாலும் தாழ்மையா பார்க்கணும். எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அதுக்காக ஓவர் தாழ்மையெல்லாம் செய்வேன். ஆனா தேவனுக்கு பிரியமான மனத்தாழ்மையோடு கூட நாம் ஜீவிப்போம் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்ப நாவு கடிவாளம் போடுங்க, இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க, கண்களை தெளிவாக்குங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சிந்தையிலே ஒரு வெளிச்சம் உண்டாகும். இந்த வெளிச்சம் தான் நம்ம என்ன செய்யும், ஆவியானவருடைய அக்னிக்குள் நடத்தும். அந்த ஆவியானோட அக்னி நம்ம மேல் போடப்படும் போது நமக்கே தெரியாது, நம்மை அறியாமல் வெளிப்பாடுகள் வரும். நம்மை அறியாமல் நடக்க போகிறவர்களை தேவன் சொல்லிக் கொடுப்பார். போன வருஷம் 2 வருஷம் முன்னாடி செத்து போன தாத்தா கனவுல வர்றது இல்லை, அதெல்லாம் சும்மா. கனவுல அப்படியே வந்தார் தேவன் காட்சி, அதெல்லாம் சும்மா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சொப்பனத்துல இனி நடக்கவிருக்கிறவைகளை சொல்லிக் கொடுப்பார். தேசத்துக்கும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு இனி சம்பவிக்கிறவைகளை சொப்பனத்துல காண்பித்து ஜெபிக்க வைப்பார். இப்ப என்ன பண்ணணும், நம்முடைய கண்கள் சரியா பார்க்க கத்துக்கும். அப்பதான் நாம என்ன செய்ய முடியும், சரியானபடி நம்முடைய பார்வையை காட்டு. கொழுப்பு வந்துருச்சுன்னா கண்ணு தெரியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் நாம் பார்க்கிறோம், கண்களை குறித்து அதிக ஜாக்கிரதையா. யோபு சொல்லுகிறார், என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாய் இருப்பது எப்படி? நான் என்ன செய்யணும், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணணும். என் கண்ணுனால வேண்டாம் பார்க்க மாட்டேன், என் கண்ணுனாலே இச்சைக்குரியவைகளை பார்க்க மாட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி நாம் ஒரு தீர்மானம் எடுத்தால் தேவன் நம்முடைய கண்கள் பார்க்க வேண்டியவைகளை பார்க்க. 10 பேர் பார்க்குறாங்க வித்தியாசமா, 2 பேருக்கு மாத்திரம் வித்தியாசம். கானான் தேசத்தை விரிவு பார்க்க போகும்போது 10 பேருக்கும் தேசம் நல்லா தான் இருக்கு, செழிப்பாக தான் இருக்கு, நல்ல பழங்கள் கனிகள் எல்லாம் நல்லா தான் இருக்கு, பாலும் தேனும் ஓடுறது உண்மைதான். ஆனால் அங்கே இருக்கிற ராட்சதர்கள் 6 முழம் உயரமாக இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்காங்க. அவங்க பார்வைக்கு நாங்கள் எப்படி இருந்தோம், வெட்டுக்கிளிகளை போல. 10 பேர் பார்க்குறாங்க, ஆனால் 2 பேர் பார்க்குறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்றாங்க, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு அகன்றது. அப்ப இவங்க 2 பேரோட பார்வைக்கும் அவங்க பார்வைக்கும் வித்தியாசம் இருந்தது. நான் பார்க்க வேண்டிய பிரகாரமா பார்த்தேன்னா தேவர் எனக்கு நிச்சயமாய் ஜெயத்தை கொடுப்பார். இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசுகிற காரியம், நம்முடைய பார்வையை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ளும். இந்த பாதை தான் கால்களுக்கு தீபமாயிருக்கு. கால் எங்க போகணும்னு இந்த கண்ணு தான் சொல்லி கொடுக்கும். பரிசுத்தாவில நிரம்பி நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் கொடுப்பார். எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்ற ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாட்டை கர்த்தர் கொடுப்பார், நடத்துதலை கொடுப்பார். நான் வழிவிலகாதபடி என் கால்களை வெளிச்சத்தினால எப்பொழுதும் காத்துக்கொள்ளும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப நாம் என்ன செய்யணும், இந்த நாளில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இவ்வளோ மகாமேன்மை உள்ள இந்த அக்கினியின் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்றைக்கு சீஷர்களுக்கு கொடுத்த போது அவர்கள் எல்லாம் செய்தார்கள், பயந்து நடுங்கி ஓடினவர்கள், இயேசுவை மறுதலித்து போனவர்கள், அவர் வேண்டான்னு சொன்னாங்க. எல்லாம் இப்ப என்ன செய்யறாங்க, இயேசுவை அறிக்கையிட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப இன்றைக்கு நாமும் கூட தேவனோட பாதத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம், தேவனை அறிக்கையிடுவோம், தேவனுக்கு எல்லா மகிமையும் செலுத்துவோம். கர்த்தர் சொன்ன இந்த வாக்குத்தத்தத்தின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து சகல நன்மைகளாலும் நிரப்புவாராக.
ஆமென்.